உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களேயானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எனவே ஒரே சிந்தனையோடு நாம் தேவனை முழு இருதயத்தோடு தேடினால் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் கண்டடைவோம். இதை நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய புது அனுபவத்தை பெறுவீர்கள். தானியேலின் உபவாசம். 21 நாட்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்போம். இந்த புதன்கிழமை 11ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரையும் 2025 தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நாம் துவங்குவோம். உங்களுக்கு தெரியுமா எப்படி கலந்து கொள்ள வேண்டும் என்று? யூனிவர்சல் ஆலயத்தில், உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் ஆலயத்தில் யூனிவர்சலில் செல்லுங்கள். வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசத்தில் மீண்டுமாய் இந்த நாளில் உங்களை இடத்தில் வரவேற்கிறேன். தேவன் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தட்டும். உங்களுடைய விசுவாசம் அதி அற்புதமான காரியங்களை கைப்பற்றுவதற்கான வழிகளை இடத்தில் திறக்கட்டும். அந்த அதி அற்புதமான காரியத்திலே பரிசுத்தாவியானவரோடு நீங்கள் ஏற்படுத்துகிற உறவும் பலனடையும்படியாக 21 நாள் தானியேல் உபவாசத்திலே நாம் இணைந்தவராய் இருக்கிறோம். இந்த 21 நாள் உலக ரீதியான காரியங்களிலிருந்து உங்களை பிரித்து தேவனுடையவராய், தேவனுடைய விருப்பத்தை அதிகம் செய்கிறவராய், அவருடைய ஆவிக்காய் உங்களுடைய முதலீடை இடத்தில் செய்கிறவராய் நீங்கள் உங்கள் விசுவாசத்தின் இடத்தில் வெளிப்படுத்தும்படியான சந்தர்ப்பம். ஏன் இந்த 21 நாள்? என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் நான் இதை செய்ய விரும்புகிறேன். மிக நிச்சயமாய் நம் ஒவ்வொருவரும் தேவனோடு இந்த இடத்துல பலனாய் இணைந்திருக்க இந்த தீர்மானம் தான் எடுக்க வேண்டியது அவசியம். ஆனா இந்த 21 நாள் அப்படியாக எல்லா உலக ரீதியான காரியங்களிலிருந்து நம்மை பிரித்து தேவனோடு, தேவனுடைய காரியங்களில் இன்னும் அதிக முதலீடு செய்யக்கூடிய விசேஷித்த நாளாய் நாம் இந்த நாளை இடத்தில் மாற்றுகிறோம். தேவனானவராக இயேசு அவர் நமக்கு காண்பித்த உதாரணத்தை போல, இயேசுவானவர் தேவனுடைய குமாரனாய், அவர் சர்வ வல்லமையான கர்த்தராய் இந்த கல் இருந்தாலும் கூட அவர் நமக்கான உதாரணத்தை காண்பிக்கும்படி தண்ணீரிலே ஞானஸ்தானம் பெற்றார். நான் சொல்றேன் சரியா? அவர் தண்ணீரிலே யோவான் ஸ்தானகரால ஞானஸ்தானம் பெறும்படி சென்ற பொழுதும் நடந்த காரியமானதென்ன? இது மிக ஆர்வத்துக்குரியது. நீங்க என்னோட சேர்ந்து கற்றுக்கொள்ளும்படியாக இங்கு தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே, இயேசு தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இதுதான் மிக ஆர்வத்துக்குரியது. இந்த வார்த்தையானது கவனி. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று இந்த இடத்தில் உரைத்தது. இதுதான் சரியாக தேவன் உங்களுக்கு இந்த இடத்தில் விளக்கும்படியா இந்த இடத்தில் விரும்புவது. நான் இந்த நேரம் இந்த வார்த்தையை குறிப்பிட விரும்புகிறேன். இன்னும் ஆழமாய் கூட, இயேசு அங்கு ஞானஸ்தானம் பெற்ற பொழுதும் வானம் திறந்திருக்கலாம். இயேசு அங்கு ஞானஸ்தானம் பெற சென்ற பொழுது வானம் திறந்து இவருடைய நேசகுமாரன் இவருடைய பாவங்களின் இடத்தில் மன்னிக்கும்படியாக இதோ ஞானஸ்தானம் பெற வந்திருக்காரு சொல்லலாம். நான் சொல்றேன் சரியா? அவர் ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பாக பரிசுத்தாவி நான் இந்த இடத்துல உன்னோடு கூட இருக்கிறேன் அங்க காமிச்சிருக்கான். ஆனா எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படியாக படிப்படியாக நடந்தது. இயேசு தண்ணீரிலே பாவ மன்னிப்பு என்று ஞானஸ்தானம் பெற்றார். அந்த பாவம் அவருடைய சரீரத்திலிருந்து நீங்கியதை அடையாளமாய் அந்த தண்ணீர் ஞானஸ்தானத்தை பெற்ற பிற்பாடு மட்டுமே அவர் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டார். அதன் பிற்பாடு மட்டுமே வானம் திறக்கப்பட்டு இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லப்பட்டது. நீங்க யார் தேவனுடைய பிள்ளைகளா இந்த இடத்தில் இருக்க விரும்புறீங்களோ, தேவனுடையவராய் நீங்கள் இந்த இடத்தில் இருக்க உங்களுடைய தீர்மானத்தை எடுத்தவராய் இருக்கிறீர்களோ, தெளிவாக கற்றுக்கொள்ளுங்க மக்களே. பரிசுத்தாவியானவராய் நாம் நிரப்பப்படும் பொழுது மட்டுமே அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம். நீங்க பார்க்க போகிற சாட்சி இப்படியாக தான். இந்த விசுவாசத்தில் தான் நீங்க தேவன் இந்த நபருடைய வாழ்க்கை எப்படி மாற்றினார் என்பதை இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடியும். ஆனா இந்த சாட்சிக்கு முன்பாகவே கூட இயேசுவானவர் தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுக்க சென்ற பொழுது என்ன நடந்தது என்பதை நீங்கள் ஒரு வீடியோ மூலமாய் புரிந்து கொள்ளும்படி இந்த வீடியோவானதை பாருங்கள் பொழுது. யோவான் ஸ்நானகர், எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். நானா உங்களுக்கு கொடுக்கணும்? ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே எந்த பாவமும் இல்லையே. நான் தான் உங்ககிட்ட தண்ணி ஞானஸ்தானத்தை பெறணும். நீ கற்றுக் கொடுத்தது போல இப்பொழுது எனக்காக இடம் கொடு.
ஆனால் நான் யார் உங்களுக்கு தண்ணி ஞானஸ்நானம் கொடுக்க? எனக்கு ஞானஸ்நானம் கொடு யோகானே. இது பிதாவினுடைய சித்தம். இந்த மனுஷனை குறித்து தான் நான் உங்ககிட்ட பேசியிருந்தேன். இவருடைய பாத ரட்சியை தாங்கக்கூட தகுதி இல்லாதவனா? எனக்கு தெரியும். என்னுடைய செயல் இவரை குறித்து உங்களிடத்துல சொல்ல நேரம் வந்தது. உங்கள் எல்லோருக்கும் முன்னாடி இவரை நான் காண்பிக்கிறேன். இது தேவ ஆட்டுக்குட்டி. இந்த உலகத்தினுடைய பாவத்தை தாங்க வந்தவர். என் தகப்பனே, உம் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றும். நீ என்னுடைய நேசகுமாரன், உன் மீது பிரியமாக இருக்கிறேன். யாராவது என்ன சொல்கிறீங்களா? சீக்கிரமாக உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். இவர் யாருன்னு நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ எங்கே போகிறார் அவர்? தன்னுடைய மிகப்பெரிய வேலைக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக்க போகிறார். நான் சொன்னது சரியா? இயேசுவானவர் சரியாக தேவனுடைய குமாரனாய் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று அவர் தேவன் என்னுடைய நேசகுமார் என்று சொல்லும்படியாக வானம் திறக்கப்பட்டது. தேவன் இதுதான் உங்களுக்கும் செய்ய விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையானது இந்த இடத்தில் வாழும்படி நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சி, இந்த நேரம், இந்த நபருடைய சரீர குணமாக்கல் மட்டுமல்ல, அந்த குணமாக்கலுக்கு பிற்பாடு தேவன் இவர் எப்படியாக பயன்படுத்த விரும்பினாரோ இவர் அவருக்கு கொடுத்த அனுமதி. மக்களே, நீங்க தேவனுடையவராய் இந்த இடத்துல இருக்கும் பொழுது நீங்க ஒருபொழுதும் உங்களை குறித்து இந்த இடத்தில் யோசிப்பதில்லை. நீங்கள் கொடுப்பதை குறித்து யோசிப்பீர்கள். தேவன் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரோ அதை மற்றவர்களுக்கு இன்னும் அதிகமாய். இதுதான் சரியாக இந்த நபருக்கு நடந்தது. மரிக்க போகிற ஒரு தருணத்தில் இருந்த நபர் மரித்து போயிருக்கும் கூட சொல்லலாம். ஆனா தேவன் எப்படியாக இவரை குணமாக்கினார், விடுதலை செய்தார். இவருடைய விருப்பத்தை இந்த தேவன் அவருடைய ஆவியினாலே எப்படி ஆசீர்வதித்து இன்று தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த நபர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே.
என்னுடைய ஆரோக்கியம் எப்பவுமே நல்லா இருக்கும். எனக்கு இதுவரைக்கும் சரீரத்துல எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது. நான் எப்பவுமே வேலை செய்வேன். என் வாழ்க்கை சாதாரணமான ஒரு வாழ்க்கையா இருந்தது. எனக்கு எந்த பிரச்சனையுமே என் உடம்புல இருந்தது கிடையாது. ஒரு நாள் எனக்கு ஒரு தலைவலி ஆரம்பிச்சது. அந்த தலைவலி வரும்பொழுது நான் மாத்திரை எடுத்துப்பேன். சாதாரணமா எல்லாரும் தலைவலிக்கு எடுத்துக்கிற மாத்திரை மாரி நான் எடுத்துக்கிட்டேன். நான் நினைச்சேன் இது சாதாரணமான ஒரு தலைவலின்னு. இத பத்தி நான் என் கணவர்ட்ட கூட சொல்லியிருக்கேன். எனக்கு தலைவலி வரும். நான் மாத்திரை எடுத்துப்பேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வலி போயிடும். ஆனா ஒரு நாள் நான் என் கணவர்ட்ட வந்து சொன்னேன், என்னை எமர்ஜென்சி ரூம்க்கு கூட்டிட்டு போங்கன்னு. நான் அந்த எமர்ஜென்சி ரூம்ல இருக்கும்பொழுது அங்க எடுத்த ஃபோட்டோ தான் இது எல்லாமே. நான் ஒரு வருஷத்திலே அநேக தடவை இந்த மாரி இந்த எமர்ஜென்சி ரூம்க்கு போவேன். ஆனா அந்த வருஷத்துல நான் ஒரு நாள் உணர ஆரம்பிச்சேன். எனக்குள்ளாக என்னுடைய நாக்குல அந்த சுவையே தெரியாம போயிடுச்சு. நாக்குல எனக்கு சுவையே தெரியாம போயிடுச்சு. எனக்கு காது கேட்காம போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு எனக்கு பார்வையே இல்லாம போயிடுச்சு. கடைசியா என்னால எழுந்து நடக்க முடியாத நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். நான் எழுந்து நிற்பேன். ஆனா அந்த இடத்துல நான் தடுமாற ஆரம்பிச்சிருவேன். நான் சமைக்கிறதுக்காக கிச்சன் போவேன். நான் வந்து சாப்பிடணும்னு நினைப்பேன். ஆனா என்னுடைய வயித்துல நான் சாப்பிடுறது எதுவுமே நிக்காது. நான் கிச்சனுக்கு போகும்பொழுது நான் செவுரை பிடிச்சிட்டே இல்ல டேபிள பிடிச்சிட்டே தான் நடப்பேன். அந்த ஸ்டவ் கிட்ட போற வரைக்கும் கிச்சனுக்குள்ள போற வரைக்கும் நான் இப்படிதான் நடந்தேன். நான் சமைக்கும் பொழுது பக்கத்துல இருக்க அந்த சிங்க் அது பக்கத்துல சாஞ்சு நிப்பேன். நான் கீழே விழுந்துராம இருக்கிறதுக்காக. என்னுடைய வேலையினால நான் அவங்களோட இருக்க முடியாது. சில நேரத்தில் அவங்க வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க. அங்கே யாருமே அவங்களோட இருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் யாராவது வந்து அவங்கள பார்த்துட்டு வேணா போவாங்க. நான் வேலையை முடிச்சு பிரயாணம் செஞ்சு வர்றதுக்கு ஒரு 3-4 நாள் ஆகும். நான் திரும்பி வரும்போது என்னுடைய மனைவியை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவேன். கொண்டு போகும்போது கூட அவங்க உடம்புல சக்தி இருக்காது. அவங்களால நடக்க முடியாது. எனக்கு தேவையானது எல்லாமே என் மனைவிக்கு என்ன ஆகுது? நீங்க கற்பனை செய்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லா டெஸ்ட்டுமே நான் எடுத்துட்டேன். நான் அந்த நேரம் ஏபிபிஎம் எலக்ட்ரோ கார்டியோகிராம் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டேன். எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்தேன். HIV டெஸ்ட் கூட எடுத்தேன். எனக்குள்ள என்ன தப்பு நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக. ஆனா எதையுமே என்னால கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் டாக்டர் சொல்லியிருந்தார், MRI ஸ்கேன் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு. என் முதுகுல நிறைய வலி எனக்கு ஏற்பட்டது. நான் நினைச்சேன் இது சாதாரணமான ஒரு முதுகு வலிதான்னு. என் தலைவலியோட சேர்த்து இந்த வலி எனக்கு மிகப்பெரிய வலியை கொடுத்தது. எனக்கு சரியா தூக்கம் வராது. என்னால தூங்கவே முடியாது. நான் தூங்க போனா கூட அது விடிய காலம் 4 மணியா இருக்கும். நான் தூங்கும்பொழுது ஒரு வினோதமான நிலையில படுத்து தூங்குவேன். நான் சேர்ல உட்காந்துட்டு என்னுடைய காலை பெட்ல நீட்டிட்டு தான் தூங்குவேன். அது மட்டும்தான் எனக்கான சரியான நிலையை போல தோணுச்சு. என்னுடைய தலையை பின்னாடி சாய்ச்சிக்கிறதுக்காக. தலகாணி வச்சு என்னால படுக்க முடியாது. அப்படி நான் படுத்தேன்னா என்னுடைய பின்புற இருக்க தலையில பயங்கரமான வலி ஏற்படும். டாக்டர் சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து MRI ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு. நான் அந்த ஸ்கேன் எடுத்து நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டரை பார்க்கும்படியாக நான் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். அப்ப அவர் எனக்கு சொல்லியிருந்தாரு, எனக்கு ஒரு கட்டி வந்திருக்கு அப்படின்னு. அதனுடைய பேர் மெனின்கியோமான்னு சொல்லியிருந்தாரு. நான் எப்பவுமே விசுவாசத்துல இருக்க ஒரு பெண்ணா இருந்தேன். நான் ஒருபொழுதும் என்னுடைய விசுவாசத்தை கைவிடல. ஆண்டவராகிய இயேசுவை என் வாழ்க்கையில சந்தித்ததுல இருந்து அவர்தான் என் வாழ்க்கையில முதல் நபரும் மற்றும் முக்கியமான நபரா மாறினார். எப்ப டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னாரோ நான் அந்த டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்டினுடைய ரிசல்ட்டா எனக்கு கட்டி இருக்குன்னு தெரிய வரும்பொழுது அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்க ஆப்ரேஷன் பண்ணா கூட உங்களுக்கு 5% மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு நீங்க உயிர் பழைக்கன்னு. அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா கூட அதுக்கு பிற்பாடு நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும்னு. அதுக்கு பிற்பாடு என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. என்னுடைய செயல்களை என்னால செய்ய முடியாது, என்னால கேட்க முடியாது, அந்த சுவை எனக்கு மீண்டும் வராதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் இறந்து போக மாட்டேன் மற்றும் எதுவுமே எனக்கு நடக்காதுன்னு. ஏன்னா உயிருள்ள தேவனை நான் சேவிக்கிறேன். எனக்கு நினைவு இருக்கு, என்னுடைய மனைவியை பார்க்க வேண்டிய நேரத்தில் வேறு ஒரு பேஷண்ட்ஸை பார்க்க போவாங்க டாக்டர்ஸ். ரிப்போர்ட்டில் அவங்களுடைய பேரு கீழே வந்து ஒரு சிவப்பு நேரத்தில் ஒரு கோடு கிழிப்பாங்க. இது எப்படி இருந்தாலும் இவங்க இறந்துட போகிறாங்க. சில நேரத்தில் வேறு ஒரு பேஷண்ட்ஸை அதிகமாக கவனிப்பாங்க என்னுடைய மனைவியை விட. இது எல்லாமே எனக்கு எதிர்ப்பை கொண்டு வந்துச்சு. எனவே நான் போனேன்.
என் குடும்பத்தாரிடத்துல என்னுடைய பிள்ளைகள்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போனேன். எனக்கு 3 பசங்க இருந்தாங்க. நான் எமர்ஜென்சி ரூம்ல அட்மிட் ஆகப்பட்டு 3 நாட்கள் அங்கதான் இருந்தேன். என்னால பேச முடியல, நடக்க முடியல. என்னுடைய உடல் அசைவுகள் எல்லாமே செயலிழந்து போயிடுச்சு. ஆனா நான் உறுதியா நம்புறேன், பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இருந்தாரு. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த சூழ்நிலை கடந்து போயிடும், அவருடைய நாமம் மகிமைப்படும் எனக்கு தெரியும். நான் உடம்பு சரியில்லாம இருந்த அந்த நேரம் பிசாசு எப்பவுமே யோசனையை கொண்டு வருவான், உன்னால இதை ஜெயித்து வரவே முடியாதுன்னு. எல்லா நேரமுமே தோல்விகரமான எண்ணம், நான் சீக்கிரமா சாக போறேன்னு. ஆனா நான் எப்பவுமே அந்த மாதிரி அசுத்தமான யோசனை வரும்போது எதிர்த்து நிற்கிற ஒரு பெண்ணா இருந்து நான் அந்த யோசனையை எதிர்த்து சொல்லுவேன், இல்ல நான் உண்மையாகவே உயிர் வாழ்வேன்னு. தேவனுடைய நாமத்தை நான் என் வாழ்க்கையில மகிமைப்படுத்துவேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருப்பாருன்னு நான் சொன்னேன். எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நான் ஏன் இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளணும்? 3 நாளுக்கு பிற்பாடு நான் ரெட் ஜோன் எமர்ஜென்சி ரூம்ல அட்மிட் ஆயிருந்தேன். டாக்டர் வந்தாரு. அவர் சொன்னாரு இப்ப எனக்கு அவரை சிகிச்சை செய்ய போறாருன்னு. அந்த தருணத்துல நான் ரொம்ப பதறி போயிட்டேன். பரிசுத்த ஆவி தான் வந்து எனக்கு பலன் கொடுத்தார். அந்த நேரத்துல ஆலயத்துல இஸ்ரவேல் சபை நிகழ்ச்சி போய் கொண்டிருந்தது. நான் அந்த வாய்ப்பை எடுத்துக்கொண்டேன். நான் இவங்க கிட்ட எதுவுமே சொல்லலை, ஏன்னா அந்த நேரம் இவங்களுக்கு காது கூட கேட்காம இருந்துச்சு. அந்த நேரத்தை பார்த்து நான் பீடத்து மேலே ஏறின முழு பலத்தோட ஆண்டவரை சோதிக்க. பீடத்து மேலே ஏறி நான் கேட்டது, ஆண்டவரே இவங்களை குணப்படுத்துங்க. பீடத்துல ஏறி இறங்கின உடனே தேவன் எனக்கு பதில் கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு டாக்டர் வந்து ஐசியூக்குள்ள போனாரு. அங்க இருக்க பேஷண்ட்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக அவர் அங்க என்ன பார்த்தார். அவர் சொன்னாரு, இன்னும் சில டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு, உங்களால அசைய முடியுதா அல்லது நீங்க குணமாகறீங்களான்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய விரல்களை அசைச்சு என்ன கேட்டாரு, உங்களால பார்க்க முடியுதா என்னுடைய கை எங்க இருக்குன்னு. நான் அதை பின்தொடர்ந்து அவரை பார்த்துட்டே இருந்தேன். அவரை ஆச்சரியப்பட வச்சது என்னன்னா, நான் பேசின சத்தத்தை அவர் கேட்கும் பொழுதுதான். ஏன்னா நான் பேச முடியாம ஆயிட்டேன். என்னால எதையுமே ஒழுங்கா பேச முடியாம ஆயிடுச்சு. அவர் அந்த நேரம் சொன்னாரு, சரி நீங்க சரியாயிட்டீங்க, நீங்க உண்மையாகவே முழுமையா குணமாயிட்டீங்கன்னு சொன்னாரு. அவர் சொல்லியிருந்தாரு, இது எவ்வளவு பெரிய கட்டி உங்களுக்குள்ளாக இருந்தது, இது மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன், இது எல்லாம் முடிஞ்சு கூட நாங்க நினைச்சோம் நீங்க செயல் இழந்துருவீங்கன்னு, ஆனா எல்லாத்தையுமே நீங்க மீட்டெடுத்து கொண்டீங்கன்னு சொன்னாரு. அவர் இந்த வார்த்தையை சொல்லும்பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். இதை வச்சு நீங்க சாட்சியே சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கிருந்த பிசியோதெரபிஸ்ட் என்னை பார்த்து ஆச்சரியம் அடைந்தாங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு மூளையில கட்டி வந்திருந்ததுன்னா ஒரே இரவுல எல்லாவற்றையும் அவங்க மீண்டுமாக எடுக்க முடியாது. இன்னைக்கு நான் முழுமையா குணமாயிட்டேன். நான் இப்போ வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்றேன். முன்னாடி என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு முழுமையா குணமாக்கப்பட்டிருக்கு. நான் எதெல்லாம் இழந்து போடணும், என்னென்ன செயல்கள் என் உடம்புல இழந்து போடணும், எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக இருக்க பரிசுத்தாவிக்கு நான் நன்றி சொல்றேன். பீடத்திலிருந்து எனக்காக வந்த வல்லமைக்காக. இன்னைக்கு எனக்கு ஆரோக்கியம் இருக்கு, மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9386387738. நன்றி. மிக நிச்சயமா மக்களின், நீங்க ஒருவேளை இந்த இடத்துல ஒரு குணமாக்கலுக்கு எதிர்பார்க்கிறவரா இந்த இடத்துல இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படியான குணமாக்கல் தேவை. ஆனா தேவன் உங்களுக்கு குணமாக்கலின் வெறும் சரீரத்தில் மட்டுமல்ல, அதை தாண்டி அவருடைய ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்படுவதை இந்த இடத்தில் விரும்புகிறார். என நீங்க குணமாக்கப்பட்டால் உங்களுடைய ஆத்மா இன்னும் பிரச்சனைகள் தான். ஆனா தேவனாலே நீங்கள் நிரப்பப்பட்டால் உங்களுடைய ஆத்மா அவருடையதா இந்த இடத்துல இருக்கும். இதே விசுவாசத்திலே நீங்க இன்னொரு நபருடைய சாட்சியையும் பார்க்கணும்னு நான் இந்த இடத்துல விரும்புறேன். என பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் ஒருவருடைய வாழ்க்கையை முழுமையாய் உள்ளும் புறமும் மாற்ற முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய ஆவியிலே நீங்கள் நிரப்பப்படுவதற்கான திட்டங்கள்
ஏராளம் என்பதை நீங்க புரிஞ்சுக்க இன்னொரு சாட்சியும் பாருங்கள் இப்பொழுதும். எனக்கு 5 வயசு இருக்கும்போது நான் பசங்களால் சூழப்பட்டு பாலியல் துன்புறுத்தலை சந்தித்தேன். அந்த துன்புறுத்தலுக்கு பிறகு நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன்? நான் எங்கள் அம்மா கிட்ட போய் கேள்வி கேட்டேன். நான் ஏன் பெண்ணாக பிறந்தேன்? நான் இந்த துன்புறுத்தலை சந்திச்சதுனால நான் கேள்வி கேட்டேன். என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் ஆண்களாக இருக்கும்பொழுது நான் ஏன் ஆணா இல்லை? நான் ஏன் பையனா இல்லை? என் பெற்றோரோட திருமணத்தில் இருந்த குழப்பத்தை பார்த்து எனக்குள்ளே நான் ஒரு சோகத்தை உருவாக்கிக்கிட்டேன். எனக்கு 17 வயசு இருக்கும்போது நான் வெளியே போக ஆரம்பித்தேன். நான் பார்ட்டிக்கு போவேன். பார்ட்டி மேலே பார்ட்டி, நிறைய குடிப்பேன். அநேக ஆண்களோட நான் இரவில் தங்க ஆரம்பித்தேன். இரவு தங்குறது மட்டும் இல்லாமல் அவங்க கூட நிறைய விஷயத்த நான் செஞ்சேன். எல்லா இரவும் நான் வெளியே செலவு செஞ்சுட்டு எங்கள் வீட்டுக்கு போகும்போது நான் அழுதுகிட்டே போவேன். நான் கேட்பேன், இது மட்டும்தான் என்னோடய வாழ்க்கையில் ஒரே வழியா? என்னால் என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாதான்னு. பார்ட்டி மேலே பார்ட்டி, குடிக்கிறது, நைட்டில் தங்குறது. 19 வயசில் நான் கர்ப்பம் தரித்தேன். என் நண்பர்கள் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. இனியும் அவங்கள மாதிரி என்னால் வெளியே போக முடியாதுன்னு. என் குழந்தையோட அப்பா இது அவரோட குழந்தை இல்லைன்னு என்னை விட்டுட்டு போயிட்டாரு. கடைசியாக நானும் என் மகனும் மட்டும்தான் இருந்தோம். எங்கள் அம்மாவும் இருந்தாங்க. எனக்கு எங்கள் அம்மா உதவி செஞ்சாங்க. எனக்கு இருந்த தற்கொலை எண்ணம் எனக்கு தொடர்ந்து இருந்தது. நான் செத்துடணும்னு நினச்சேன். ஆனால் ஏதாச்சும் செய்ய எனக்கு தைரியம் இல்லை. அது வெறும் என்னுடைய யோசனையாக மட்டும் இருந்தது. என்னுடைய பையனை பார்த்துக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. வெளியே இருக்க பிரச்சனையை பார்க்கும்போது வைட்னமில் இருக்க எங்கள் அம்மாவுடைய நண்பர் ஒருத்தவங்க எங்கள் அம்மா கூட சேர்ந்து என்னை ஆலயத்துக்கு போகும்படியாக சொன்னாங்க. நானும் எங்கள் அம்மாவும் ஆலயத்துக்கு போனோம். முதலாவது அங்கே இருந்த சூழல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே நான் கற்றுக்கிட்டேன் சில விஷயத்தை எப்படி செய்யணும்னு. நான் ஊழியத்துக்கு போக ஆரம்பித்தேன். தொடர்ச்சங்கிலி ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். நான் பார்த்தேன் என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது. ஆனால் முழுசாக கிடையாது. ஏன்னா நான் இன்னும் என்னோடய பாவத்திலேருந்து மனம் திரும்பாததுனால. ஆலயத்துக்கு வெளியே நான் எல்லாமே செஞ்சிட்ருந்தேன். முன்ன மாதிரி விஷயமா இல்லைனாலும் கூட நான் அவங்களோட பேசுறது, அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது, உலக ரீதியான காரியத்துக்கு நான் போயிடணுன்ற எண்ணமானது எனக்குள்ளே இருந்தது. உண்மையாக அது எனக்கு ஒரு போராட்டமாக இருந்தது. எனக்குள்ளே மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது. நான் சோர்ந்து போயிட்டேன். ஒரு நாள் நான் ரூமில் இருக்கும்போது நான் பார்த்தேன் எப்படி என் வாழ்க்கை முன்னோக்கி போகாமல் இருக்குது. அதற்கு பிறகு நான் ஜெபித்தேன். அந்த ஜெபம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் சொன்னேன், தேவனே, ஏதோ ஒரு விஷயம் என்னோடய வாழ்க்கையில் சரியாக நடக்காமல் இருக்குது. இப்போலேருந்து என் வாழ்க்கையில் எதை நீங்கள் செய்தீங்களோ அதை நான் ஏற்றுக்கிறேன். முன்னாடி நான் உங்களை எதிர்த்து நின்னேன். ஆனால் இன்னைக்கு உங்களை நான் ஏற்றுக்கிறேன். என் வாழ்க்கையில் நீங்கள் எதை செஞ்சாலும் நான் ஏற்றுக்கிறேன். அதற்கு பிறகு இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் தேவனிடத்தில் கொடுத்த முதல் விஷயம் என்னுடைய எண்ணங்கள். ஏன்னா என்னுடைய எண்ணத்தில் நிறைய சந்தேகம், அழுக்கான எண்ணம் இருந்துச்சு. அந்த நேரம் நான் பாஸ்டர்கிட்ட கூட பேசினேன். அவர் எனக்கு ஞானஸ்நானத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி சொன்னார். அந்த வார்த்தையை குறித்து நான் எதிர்படிஞ்சேன். திரும்பவும் ஞானஸ்நானமா? மீண்டும் நான் பின்னாடி போகணுமா? இது எனக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது. எனக்கு தெரியும் இதுதான் பெரிய காரியத்துக்கான துவக்கமாக இருந்துச்சு. நான் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்க போனேன். தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு பிற்பாடு நான் சொன்னேன், இதுதான் என்னோடய வாழ்க்கையில் புதிய துவக்கம். அந்த நேரம் என்னுடைய குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை நடந்தது. அந்த புதன்கிழமை நான் ஆலயத்துக்கு போனேன். பரிசுத்தாவி தேடினேன். எனக்கு தெரியும் அந்த நேரம் நான் பரிசுத்தாவி பெறலைன்னு. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா தேவன் என்கிட்ட சொன்னார், நான் சரியான பாதையில் போயிட்டுருக்கேன், சரியான வழியில் நடக்கிறேன்னு. அந்த நேரம் நான் ஒரு செய்தியை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய சகோதரர் இறந்துட்டாருன்னு. நான் தேவனிடத்தில் கூட கேட்டேன், ஏன் இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறீங்க? நான் உங்களோட ஆவியை தேடிட்டுருக்கேன். நீ என்கிட்ட பலன் இல்லை. இருந்தாலும் எனக்கு தெரியும் நான் தொடர்ந்து பரிசுத்தாவி தேடணும்னு. ஏன்னா நானும் இறப்பேன். ஆனால் பரிசுத்தாவியை பெற்று அவரோட ஆவியோடு நான் இருப்பேன். அதனால் நான் தொடர்ந்து பரிசுத்தாவி தேட ஆரம்பித்தேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு வந்தேன். நான் எந்த ஜெபமும் செய்யலை. ஏன்னா அந்த முழு வாரமும் நான் தேவனிடத்தில் ஜெபித்தேன். என்னுடைய எல்லாமே நான் ஒரு இடத்துல கொடுத்தேன். நான் வெறுமையாக இருக்கேன். எனக்குள்ளே இருக்க யோசனை எல்லாமே வெறுமையாக இருக்குது. எல்லா வெறுப்பு, எல்லா உலக ரீதியான ஆசை எல்லாத்தையுமே நான் தேவனிடத்தில் கொடுத்துட்டேன். இனியும் நான் தேவனிடத்தில் சொல்ல எதுவுமே இல்லை. நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆலயத்துக்கு வந்தேன். அப்போ பாஸ்டர் வந்து ஆரோக்கியத்துக்காக ஜெபித்துட்டு இருந்தாரு. அப்போ பாஸ்டர் சொன்னார், குணமாக்குதலை பெறுங்கன்னு. அந்த நேரம் நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன். எனக்கு தெரியும் எனக்குள்ள ஒரு உறுதி இருந்தது, தேவன் என் கூட இருக்காருன்னு. ஒரு பலன் எனக்கு இருந்தது.
பல முறை நான் சாட்சிகள பார்க்கும்போது, நான் வந்து பார்த்துருக்கேன். பல பேர் ஒரு பலத்த பெற்றேன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் கேள்வி கேட்க ஆரம்பிப்பேன். "என்ன பலன் இது? இது சரீரபூர்வமான பலனா?" அப்படின்னு கேட்பேன். இது எனக்கு புரியாது. நான் கூட முன்னாடி சொல்லியிருக்கேன், எனக்கு பரிசுத்த ஆவி இருக்குன்னு. ஆனா, அதுல இருக்க பலன் பத்தி எனக்கு புரியாது. என்னால புரிஞ்சுக்க முடியாது. இன்னைக்கு எனக்கு தெரியும் அந்த பலன்னா என்னன்னு. ஏன்னா, பல பிரச்சனை வரலாம், சூழ்நிலை வரலாம். ஆனா, எனக்கு அந்த ஒரு உறுதி இருக்கு. என்னுடைய எண்ணம் முழுவதும் தேவனால நிரப்பப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தையினால நிரப்பப்பட்டிருக்கு. இன்னைக்கு எனக்கு பலன் இருக்கு. பிசாசுடைய வார்த்தையை எதிர்த்து போராட எந்த பிரச்சனை வந்தாலும், என் ஆலயத்துல கூட 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் உண்மையா மனம் திரும்பியிருக்கேன். நான் பீடத்துக்கு போகும்போது தேவன் என்கிட்ட பேசினாரு. அவரை எனக்கு காண்பித்தாரு. எனக்குள்ள நான் யாரு? நான் உண்மையா அவர்கிட்ட என்ன குடுத்தேன். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய தவறான சிந்தனைகள் எல்லாத்துல இருந்துமே நான் உண்மையா மனம் திரும்பினேன். பிற்பாடு நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு வரைக்கும் தேவனோடு உள்ள உறவு நிலையானதா இருக்கு. நான் டேனியல், மியாமி என்னுடைய தோழி. நான் சாட்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். அவங்க உண்மையாகவே மாறியிருக்காங்க. அவங்களுக்குள்ளாக மாற்றங்களை பார்க்குறேன். நான் உண்மையாகவே பார்க்குறேன். அவங்களுடைய பையனோடு கூட எப்படி இருக்காங்க, மற்ற பசங்களோடு கூட எப்படி இருக்காங்க, எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். மற்ற ஜனங்க மத்தியிலிருந்து அவங்க எப்படி சிறந்த விதத்தில் இருக்காங்க நான் பார்க்குறேன். அவங்க ரொம்ப பலமுள்ளவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக எல்லா காரியங்கள் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆத்மா மீது வாஞ்சியோட எல்லா காரியங்கள் செய்கிறாங்க. இன்னைக்கு நானும் எங்க அம்மாவும் நெருங்கிய நண்பர்களா இருக்கோம். எங்க அம்மா ஆலயத்துல துணையாளரா இருக்காங்க. ஆத்துமாக்கள வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. இனி அவங்களுக்கு மன அழுத்தம் கிடையாது. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்குள்ள உண்மை இருக்கு. நான் உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்குள்ள. நான் இனியும் நடிக்கல. நான் தேவனை பத்தி பேச முடியும். ஏன்னா இன்னைக்கு உண்மையா தேவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சதுனால, அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை, அவருடைய இரக்கம் எனக்கு தெரிஞ்சதுனால, நான் வேற ஒருத்தவங்களுடைய வீட்ல இருந்தேன். வேற ஒருத்தவங்களைய சார்ந்து. ஆனா இன்னைக்கு எனக்கு சொந்த வீடானது இருக்கு. நானும் என் மகனும் எல்லா நாளுமே வித்தியாசமானத தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு என் மகன் யூடிஎஃப்ல ஒரு பகுதியா இருக்கான். ஊழியத்துக்கு கூட போறான். என் வாழ்க்கைய நான் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டேனோ, அந்த வாழ்க்கைய இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு உண்மையா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387738. நன்றி. ஜனவேதா மக்களின் பரிசுத்தாவியானவர் குறித்து நீங்க கற்றுக்கொள்ள இந்த விரும்புறீங்கன்னா, இன்னும் அதிகமாய் தேவனுடைய ஆவியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புறீங்கன்னா, நம்முடைய ஆலயத்தின் கூட்டங்கள் கலந்து கொள்ளும். நீங்க விவரங்களை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்கன்னா, ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான ஜெபத்திற்காய், இலவச ஆலோசனைகளுக்காய், தேவனுடைய வார்த்தையின் வழிநடத்துதலுக்காய் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தேவனுடைய சர்வ வல்லமையான கரம் உங்களுடைய வாழ்க்கையின் வழிநடத்த முடியும். குறிப்பாய் நாளை தினம் கூட பரிசுத்தாவிக்கான மிக சிறப்பான கூட்டத்திலே நீங்கள் எங்களோடு இணைய வரவேற்கப்படுகிறீர்கள் என தேவன் மாறாதவராயிருக்கிறார். நீங்கள் அவருக்கு அனுமதி கொடுப்பீர்களானா அவர் உங்களுடைய வாழ்க்கை மீது அதி அற்புதமான காரியங்களை செய்ய முடியும். எனவே இந்த விசுவாசத்தில் என்னோடு கூட இணையுங்கள். பரிசுத்தாவியானவர் அவர் தன் பலனினாலே உங்களை நிரப்பி நடத்தும்படியாக ஒன்றிணைந்து இந்த உடன்படிக்கையின் ஜெபத்தை செய்யலாம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். பரிசுத்தாவியானவரே, இதிலே இதோ இந்த நேரம் உம்மை நோக்கி நான் இந்த உதவியானது என்று கேட்கிறேன். யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி இந்த நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் தேவனை யாரெல்லாம் உம்முடைய ஆவியை குறித்து சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள், பரிசுத்தாவியானவர் அவர் யார், அவரை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்கிற யோசனையை கூட தனக்குள்ளாக ஏற்றுக்கொண்டவராயிருக்கிறார். என் தேவனை இதோ உம்முடைய பலனாலே இவரது வாழ்க்கை நிரப்ப இந்த கேட்கிறேன். இவருடைய சந்தேகங்கள், இவருடைய குழப்பங்கள், இவருடைய பயங்கள் எல்லாவற்றையும் இந்த தேவனை விலக்கி உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே இவர்களது வாழ்க்கைக்காய் நீர் வைத்திருக்கிற திட்டமானது எதுவும் அந்த திட்டமானது நிஜமாக்க கேட்கிறேன். அந்த திட்டமானதில் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த இடத்தில் கேட்கிறேன். எங்கள் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, உம்முடைய நாமமானது இந்த மகிமைப்படுத்தப்படும் முடியாது. உம்முடைய சர்வ வல்லமையான கரமானது எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே வெளிப்படுத்தப்படும் முடியாது. கூடாதவைகளும் கூடியதா இடத்தில் மாறும்படி உம்முடைய ஆவியிலும் சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் பலனிலும் இந்த மக்களுடைய வாழ்க்கையானது நிரப்பப்படும். உம் ரட்சிப்பை இவர்கள் மீது இந்த கொண்டு வர கேட்கிறேன். உம்முடைய ரட்சிப்பின் முத்திரையாய் நீர் வாக்களித்த உம்முடைய பரிசுத்த ஆவியை
இவர்களுக்காய் நிற்க தாரும் தேவன். இவர் யார் இருதயத்திலே சுத்தம் உள்ளவராய் தன் இருதயத்தை உமக்கு முன்பத்தில் திறந்தவராய் இருக்கிறாரோ, உம்முடைய ஆவியிலும் வல்லமையிலும் பலனிலும் இவர்களது வாழ்க்கை நிரப்படட்டும். இந்த மக்களது வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனை, இந்த விசுவாசத்தோடு சேர்ந்து யாருக்கெல்லாம் குணமாக்கல், விடுதலை, ஆசீர்வாதம் தேவை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், என் தேவனை முதலாவது உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யத்தோடு எல்லாமே இவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும். எங்கள் தேவனானவராகிய இயேசுவின் பெயராலே ஆமென். தேவன் அவருடைய ஆவியில் உங்களை நிரப்பினவராய் வழி நடத்தட்டும். விசுவாசத்தில் இணைந்திருங்கள். நாளை மாலை மறக்க வேண்டாம், பரிசுத்த ஆவிக்கான சிறப்பான கூட்டத்தில் எங்களோடு இணைய. நேரமானது தெரிந்து கொள்வதில் விரும்புவீர்களானால் உதவி எண்களில் அழையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராகும்.